மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் கடலுக்கு அடியில் தொல்லியல் ஆய்வு மேற்கொள்ள தமிழ்நாடு தொல்லியல் துறையினர் 7வது நாளாக புறப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் கோவிந்தராஜ், இந்த ஆய்வு பணியில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? வணக்கம் சார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகிலுள்ள பூம்புகார்ல பாத்தீங்கன்னா மூவேந்தர் காலத்திலும் சங்க இடத்திலும் சங்க காலத்திற்கு பின்னலான காப்பியங்களிலும் சிறப்பித்து கூறப்படும் மிகப்பெரிய கடல் வாணிப துறைமுகமாக இருந்த காவிரிப்பமுன்று என்று அழைக்கப்படும் இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பூம்புகாரில் பழந்தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை கண்டுணர்ந்து ஆராயும் பொருட்டு இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் ஆய்வுகள் பணிகள் தொடங்கப்பட்டு கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வருகிறது. கடலுக்கு அடியில் ஆய்வுகள் மேற்கொள்ளும் பணியினை தமிழ்நாடு தொல்லியல் துறை கல்வி மற்றும் கடல்சார் ஆய்வு ஆலோசகர் பேராசிரியர் கே ராஜன் தலைமையில் தமிழ்நாடு தொல்லியல் துறை இணை இயக்குனர் சிவானந்தம், துணை இயக்குனர் யதீஷ்குமார் மற்றும் தொல்லியல் துறை அலுவலர்கள் உள்ளடக்கிய வல்லுநர்கள் குழு ஒரு 20 பேர் பூம்புகாரில் ஆய்வுல கடல்ல உள்ள போய் ஆய்வு பண்றாங்க. இதை பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல போய் 22 மீட்டர் ஆழத்துல இந்த ஆய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழர்களுடைய பழைய சூடுகள் கட்டுமானங்கள் இதுல கண்டறியப்பட்டதாக தற்சமயம் கூறப்படுறாங்க. இந்த ஆய்வு அறிக்கை ராஜேந்திரன் இன்று மாலையோ நாளையோ இந்த ஆய்வு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் சார்.